இந்த ஏரியாவை நாங்கள் எல்லோரும் சேர்ந்துச்சுன்னா உடனடியாக இந்த வியாபாரிகள் உருவாக்கலாம். வியாபாரி வரும் 350 பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கடையில் வியாபாரம் ஒரு ஆள் வேலைக்கு எடுத்தால் கூட 700 குடும்பம் வந்து கரை சேர போகுது. இதுதான் எங்கிட்ட வந்து டார்கெட் வந்து நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முடிச்சுட்டு கடைசியாக வியாபாரி மாதிரி எடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு ஊர் முன்னேறணும்னா வியாபாரி முன்னேறணும். வெளியிலேருந்து எதனால் வந்து கொடுத்து கொண்டு இயலாது. அப்போ இந்த இதில் ஊரை முன்னேற்றம்னா நாங்கள் வியாபாரிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். இந்த வெள்ளத்தின் மூலம் முழுமையாக பொருள்களை அனைத்து வீடுகளும் இழந்திருக்கிறது. அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் ஏனைய பகுதிகளை போன்ற அல்லாத ஒரு சாதாரணமான வியாபாரிகள் தான் இங்கு இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட வியாபாரிகள் அவருடைய வியாபாரங்கள் கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட வியாபார தளங்களை இழந்து அவர்கள் மிகவும் கவலையோடு அவர்கள் இருந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் நாங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஆசையில் இந்த பகுதி மக்களும் குறிப்பாக கேகாலை மாவட்ட மஸ்ஜித் சம்மேளனமும் கேகாலை மாவட்ட ஜமியத்துல் உலமாவும் அதே போன்ற சவுத் ஜமியத்துல் உலமாவோடு இணைந்து இந்த பாரிய வேலை திட்டத்தை நாங்கள் இந்த மஸ்ஜிதிலிருந்து ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தற்போது கேகாலை மாவட்டம் கொட்டியாக்கும்புற அம்பே ஜும்மா பள்ளி வாயிலில் இருந்து உங்களோடு இணைந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இயற்கையின் சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட மற்றும் ஒரு மாவட்டம் தான் கேகாலை மாவட்டம். 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் கேகாலை மாவட்டம். இயற்கையின் சீற்றத்தால் கேகாலை மாவட்டம் இன்று பெரும் துயரத்தில் ஆழ்ந்துள்ளது. வெள்ளம், மண் சரிவு என பல வடிவங்களில் சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் சகோதர சகோதரிகள். கேகாலை மாவட்டம் இன்று கண்ணீரில் மிதக்கிறது. வாழ்வாதாரம் அழிந்து உறவுகளின் கதறல் ஓங்கி ஒலிக்கிறது. நாடு பூராகவும் நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டாலும் இதுவரை போதிய அளவு நிவாரணப் பொருட்கள் கிடைக்காத இடங்களாக கேகாலை மாவட்டத்தில் இந்த பகுதிகள் இனங்காணப்பட்டுள்ளன. மொத்தமாக எல்லா பகுதிகளையும் சேர்த்து 1350 வீடுகள் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குடும்பங்கள் 1500, கடைகள் 350, பாடசாலை மாணவர்கள் 1000 பேர், பாடசாலைகள் 4, அரபு மதரசாக்கள் 5 என்பன இந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையிலே நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட அந்த வெள்ள அனர்த்தத்தின் பொழுது கேகாலை மாவட்டம் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த தகவல் நாடளாவிய ரீதியிலே இது போய் சேராததுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஆரம்ப காலத்திலே நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்தது. எனவே எங்கெங்க ஊர்கள் எல்லாம் வெவ்வேறு தூரத்தில் இருந்தது. உதாரணமாக கம்பளை, கெலியோவை போன்ற கிட்ட இடத்தில் இல்லை, மிகவும் தூர இடங்களில் தான் ஒவ்வொரு ஊர்களும் இருந்தன. கிட்டத்தட்ட 13 ஊர்கள் இந்த வெள்ளத்திலே இந்த அனர்த்தத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அதுதான் இந்த செய்திகள் நாட்டுக்கு தெளிவுபடுத்தப்படாமல் அவசரமாக இந்த செய்தி போகாமல் இருந்ததுக்கு ஒரு காரணமாக இருந்தது. என்றாலும் கேகாலை மாவட்ட மஸ்ஜித் சம்மேளனமும் கேகாலை மாவட்ட ஜெம்மியாவும் அவசரமாக செயல்பட்டு இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை உடனடியாக தீர்மானித்து சமைத்த உணவுகளை இந்த பகுதியில் இருந்து அவர்களுக்கு ஆரம்பமாக விநியோகிப்பதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்தோம். மாஷா அல்லாஹ், நிறைய தனவந்தர்கள் அதற்கு உதவி செய்தது. எனவே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெரிய கூலியை கொடுக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த பகுதிக்கு தேவையான உலருணவுகளை நாங்கள் எமது கேகாலை மாவட்ட மக்களிலிருந்தே நாங்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை முதலாக செய்தோம். அனைத்து பள்ளி வாயிலுக்கும் கடிதங்களை அனுப்பி உலருணவுகள் சேகரிக்கப்பட்டு இந்த இடத்துக்கு, இந்த சென்டருக்கு கொண்டு வரப்பட்டு அது முறையாக எந்தெந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு அவைகளை நாங்கள் அனுப்பி வைத்தோம். என்றாலும் எங்களுக்கு போதாக்குறைகள் நிறைய இருக்கின்றன. கிட்டத்தட்ட 1500 குடும்பங்கள் முழுமையாக பாதிப்படைந்தன. உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த பகுதி ஒரு தாழ்ந்த பகுதியாக இருக்கிறது. அதாவது கண்ணத்தொட்டை போன்ற இந்த பகுதிகள் எல்லாம் தாழ்ந்த பகுதி. ஆரம்பத்தில் கொஞ்சம் மழை பெய்தாலும் வெள்ளம் வரும். வெள்ளத்துக்கு பழக்கப்பட்டவர்களாக இவர்கள் இருந்தும் கூட இம்முறை ஏற்பட்ட இந்த வெள்ளம் இவர்களுடைய பழக்கத்தை விடவும் தாண்டி முழு வீட்டையும் அழிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கோரமான வெள்ளம் இருந்ததுதான் ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கிறது. எனவே இந்த வெள்ளத்தின் மூலம் முழுமையாக பொருள்களை
அனைத்து வீடுகளும் இழந்திருக்கிறது. அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் ஏனைய பகுதிகளை போன்ற அல்லாத ஒரு சாதாரணமான வியாபாரிகள் தான் இங்கு இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட வியாபாரிகள் அவருடைய வியாபாரங்கள் கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட வியாபார தளங்களை இழந்து அவர்கள் மிகவும் கவலையோடு அவர்கள் இருந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் நாங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஆசையில் இந்த பகுதி மக்களும் குறிப்பாக கேகாலை மாவட்ட மஸ்ஜித் சம்மேளனமும் கேகாலை மாவட்ட ஜமியத்துல் உலமாவும் அதே போன்ற சவுத் ஜமியத்துல் உலமாவோடு இணைந்து இந்த பாரிய வேலை திட்டத்தை நாங்கள் இந்த மஸ்ஜிதிலிருந்து ஆரம்பித்து கொண்டிருக்கோம். உண்மையிலே கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட, அதாவது கிட்டத்தட்ட 400க்கும் 350க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் முழுமையாக தனது வியாபார தளங்களை இழந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக வேண்டி அவர்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு கேட்டகரியில், அதாவது அதிகமான வியாபாரிகள் பெட்டி தொழில், அதாவது சின்ன சின்ன தொழில்கள் செய்யக்கூடிய வியாபாரிகள் இருக்கிறார்கள், சுய தொழில்கள், அவர்களை 53 பேர் என்று இனம் கண்டிருக்கிறோம். அதே போன்று அதனை நாங்கள் 50,000 நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம். அதே போன்று 1 லட்சம் வரை அடுத்த வியாபாரிகள் நிர்ணயித்திருக்கிறோம். அதில் கிட்டத்தட்ட 39 நபர்களை இனம் கண்டிருக்கிறோம். அதே போன்று 1 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரை, 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை, 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரை, 10 லட்சத்திலிருந்து 15, 20, 30, 40 வரை அவர்களை நாங்கள் இன்னும் கண்டிருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய மஸ்ஜித் பெட்ரேஷனும் ஜெம்மியாவும் இணைந்து ஒவ்வொரு பள்ளி வாயிலுக்கும் சென்று தகவல்களை இப்பொழுது சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். அது முடியும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எப்படியாவது அந்த வியாபாரிகளை கரை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதில் பெரிசா இந்த கோடிக்கணக்கில் கொடுக்கணும், கோடிக்கணக்கில் கொடுத்து இந்த வியாபாரி முன்னேற்றம் என்ற இது இங்கே குறவு. 50,000 வியாபாரி 1 லட்சம், 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும், 2 லட்சத்துலேருந்து 3 லட்சத்து வரைக்கும், 3க்கு 5க்கு இப்படி உள்ள வியாபாரி மாதிரி தான் நிற்கிறது. அதனால் இந்த ஏரியாவை நாங்கள் எல்லோரும் சேர்ந்துச்சுன்னா உடனடியாக இந்த வியாபாரிகள் உருவாக்கலாம். வியாபாரி வரும் 350 பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கடையில் வியாபாரம் ஒரு ஆள் வேலைக்கு எடுத்தால் கூட 700 குடும்பம் கரை சேர போகுது. இதுதான் எங்கிட்ட டார்கெட் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முடிச்சுட்டு கடைசாக வியாபாரி மாதிரி எடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு ஊர் முன்னேறணும்னா வியாபாரி முன்னேறணும். வெளியிலேருந்து எதனால் கொடுத்து கொண்டு இருக்க இயலாது. அப்போ இந்த ஊரை முன்னேற்றம்னுச்சுன்னா நாங்கள் வியாபாரிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அந்த நோக்கத்தில் பெஸ்ட் ஸ்டெப்பாக நாங்கள் வியாபாரி மாதிரிக்கு உதவி செய்கிறதுக்குள்ள ஏற்பாடு நிறைய நடந்திருக்கு. அகில இலங்கை ஜமியத்துல் உலமா, எங்களுக்கு கேகலில் சவுத் கேகல் டிஸ்ட்ரிக்ட் ஜமியத்துல் உலமா, அதோட மஸ்ஜித் சம்மேளனம், இதோடு நானும் இணைந்திருக்கிறேன். நாங்கள் எல்லாரும் ஒரு முயற்சி செய்கிறோம். உங்களிடம் முழு உதவியை நாடுகிறோம். இந்த மக்கள் சரியான பாவம், இது ஒரு பாமர மக்கள், இவங்களுக்கு ஒன்றும் விளங்குது இல்லை. இது ஒரு சரியாக எல்லாம் எடுத்து ஒரு இன்றைக்கு கூட இந்த மீடியா வரும் வரைக்கும் ஒரு மீடியா வரலை, ஒரு ஃபோட்டோ காணலை. நான் சும்மா சிலர்னுச்சுன்னா உதாரணத்துக்கு சிலர்னுச்சுன்னா கம்பல் கெலியோ என்று நாங்களும் மாவனில் கிரியந்தலேருந்து நிறைய கம்பலுக்கு போனோம். நிறைய ஒவ்வொரு நாளும் 100-200 பேர் அனுப்பிக்கிட்டோம். கெலியோய்க்கு 100-200 அனுப்பிக்கிட்டோம். இன்றைக்கும் எங்களோட டீம் கம்பலில் வேலை செய்கிறாங்க, கெலியோட வேலை செய்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தேன்னுச்சுன்னா நீங்கள் இவங்களும் மீடியாலையும் பார்த்துருப்பாங்க, யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த இருக்கிற 10-15 பேர் தான் நிற்கிறோம். அதனால் தயவு செஞ்சு இந்த ஊருக்காக துவா செய்யுங்கோ, எல்லாரும் உதவி செய்யுங்கோ. இந்த வியாபாரி மாதிரி நாங்கள் இப்படியாவது கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு போவோம். இதுக்குள்ள ஏற்பாடு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கொட்டியாக்கும்பரை கிராமம் மஸ்ஜிதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த நீரோடை, இதன் ஊடாகத்தான், இந்த ஆற்றின் ஊடாகத்தான் பெருவெள்ளம் ஏற்பட்டது. இந்த வெள்ளத்தின் காரணமாக பிரதான அபிசாவிலை பாதை துண்டிக்கப்பட்டு 3 நாட்களாக பிரதான பாதையில் எவ்விதமான போக்குவரத்துகளும் இல்லாமல் மக்கள் இங்கே தஞ்சமடைந்திருந்தார்கள். எஹ்லியகொட மற்றும் அபிசாவல ரெட்டபுரைக்கு போகக்கூடிய பல பயணிகள் இந்த மஸ்ஜிதுக்கு முன்னால் தரித்து நின்று அவர்கள் பல அசௌகரியங்களை சந்தித்த பொழுதோ இங்கு நிவாரண குழுவும் இந்த ஊர் மஸ்ஜிதினுடைய நிர்வாகங்களும் சேர்ந்து அவர்களுக்கான உதவி ஒத்தாசைகளையும் அவர்களுடைய நாளார்ந்த தேவைகளையும் அந்த தரித்திருந்த நாட்களிலே செய்தார்கள். பல மாற்று மத சகோதரர்களுக்கு எமது பெண்கள் மஸ்ஜித் தொழக்கூடிய இடத்தை தங்குவதற்கு 3 தினங்கள் நாங்கள் கொடுத்து அவருக்கு உதவி செய்திருந்தோம். அவர்கள் இந்த செயலி மூலமாக எம்மை பற்றிய நல்லெண்ணங்களை கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது. எமது பிரதேசத்துக்கு இந்த வெள்ள அனர்த்தத்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற பொருட்கள் அல்ஹம்துலில்லாஹ் இருந்தாலும்
அது இன்னும் போதாத ஒரு நிலைமையில் தான் உள்ளது. இந்த நியூஸை பார்க்கக்கூடிய அனைவரும் எமது பிரதேசத்துக்கு உங்களால் முடியுமான அளவு உதவிகளை தரும்படியும் அன்பாய் வேண்டிக் கொள்வதோடு, எங்களுக்கு இன்னும் மெட்ரஸ் மற்றும் ரைஸ் குக்கர், கேஸ் குக்கர், அது போன்ற இன்னும் சமையலறை உணவு பொருட்கள் தேவைப்பட்டுள்ளது. அதை உங்களால் முடிந்தளவு வழங்கி வைக்குமாறும், அத்தோடு எமது 350 வியாபார தலங்கள் பாதிப்புக்கு உள்வாங்கப்பட்டுள்ளது. அவங்களுடைய வியாபார நிலையங்களை கட்டியெழுப்புவதற்கு உங்களால் முடிந்த உதவியை தந்துதவுமாறும் மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.